கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளாய் கர்த்தாவே உடைய சமூகத்தை நாங்கள் ஒரு நாளாய் ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. இந்த 2024 வருடம் 9ஆம் மாதத்தில் ஆண்டவரே பூங்குள சங்கம் கூட்டங்களை என் தேவன் அவிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கோம்ப்பா. ஏற்ற வேலை ஆண்டவரே அநேக மக்களை அழைத்து கொண்டு வாரும் சப்பா. அநேக மக்களை இந்த இடத்துல வந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சப்பா அநேக ஆத்மாக்களை அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காய் நமக்கு ஸ்தோத்திரப்பா. ஏற்ற விடையில மக்களை அழைத்து கொண்டு வாங்கப்பா. எல்லா கடைகளையும் நாமத்தில் எடுத்து கொடுக்கிறார் தேவன் காப்பா. ஒவ்வொரு பேரும் அடவே வந்த மக்களுடைய தேவன் எல்லாவற்றையும் சந்தித்து அவருடைய ஆசீர்வதிக்க சொல்லிக்கிறோம்ப்பா. நாளை பகுதி ஆசீர்வதிக்க, ஜப பகுதி ஆசீர்வதிக்க, செய்தி பகுதி ஆசீர்வதிப்பா. எல்லாவற்றும் கற்ப போகிறோம். இதை நிறைவாய் நடத்தி கொண்டு ஆசீர்வதித்து அன்புக்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பாடலை அருமை செய்யும் விடுதலைக்கு அருமை செய்தால் யாரும் உற்சாகமாய் பாடுவோம். கைவிடுவதில்லை.
சாட்சி சொல்லணும். முதல் சாட்சிகள் முடிஞ்சோம்னா நம்ம சாட்சி சொல்றவங்க சுருக்கமாக அவங்களுக்கு சாட்சி சொல்லி கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். மகன் ஒருத்தன் வேலைக்கு போகாம இருந்தான். ஆண்டவர் கிருபையினால வேலைக்கு உள்ளே வேலை கிடைச்சிட்டு, அப்புறம் இன்னொருத்தன் பயங்கரமா தண்ணி அடிச்சுட்டு இருந்தான். ஆண்டவர் கிருபையினால தண்ணி அடிக்கிறதே விட்டுட்டான். எனக்கு அடிக்கடி சோர்வு வரும், மண்டையில் வரும், கால் உழைச்செல்லாம் வரும். ஆண்டவர் கிருபையினால அதுவும் பணம் நல்லபடி ஆயிடுது. இங்கே ஜெபத்துக்குன்னு முதல் வந்தோன்னா அக்கினிப்பதி ஊழியர் இங்கே தான் ஜெபத்துக்குன்னு ஒரு டைத்தில் இருக்கும் போதே. ஆனால் நிறைய சோர்வாக வருவேன். இந்த செல்வம் பாஸ்டர் ஜெபம் பண்ணி விட்டால் ஒரு புது பலனோட போவேன். அப்புறம் ரொம்ப கடையெல்லாம் வச்சு ரொம்ப நஷ்டம் ஆகி எங்கள் வீட்டுக்காரர் 2-7 வருஷம் ஆகுது. ஆண்டவர் கிருபை, ஆண்டவரை நான் தேடுறதுனால ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் இதில் இருந்தோம்னா இன்னும் நான் உயிரோடையே இருந்துக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 14 நாளே நான் இறந்துட்ட பார்த்தேன். அப்புறம் ஆண்டவரை நான் பிடிக்க போய் ஆண்டவர் கிருபையினால என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கு, நானும் நல்லா இருக்கேன். ஆண்டவருக்கு கோடி சோத்திரம். சோத்திரம்ப்பா. அந்த நாளில் கூட அப்பா 21ஆம் தேதி சாட்சியாக நிறுத்ததெல்லாம் இந்த தேவனுக்கு கோடி நன்றியை செலுத்துகிறேன். நான் அந்த இடத்துல ஜெபிக்கும் போது என் மருமக ஃபோன் போட்டா, அச்சி நான் இன்று எழுத போகிறேன், அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னான். உடனே அழுதாக்காட்டின்னு சொன்னேன், அவளுக்காக ஜெபம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அற்புதமாக ஜெபம் பண்ண பிறகு பாஸ் ஆகி அவளுக்கு பேர் பெருமசம் ஆக்கி ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்காரு. என் தேவனுக்கு கோடி சோத்திரம். அதே போல் இன்னொரு 2 சாட்சி. அதுக்கப்புறம் 1 மாதம் 2 வாரம் கழிச்சு எனக்கு சம்பளமும் கூடி இருக்கு. சம்பளம் எனக்கு கூட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் எவ்வளவு நன்மையாக கிருபை செய்திருக்காரு. எல்லாம் செவன் தான். அடுத்து அப்புறம் பேச்சு 12ஆம் கிளாஸ் படித்து 501 மார்க் எடுத்து மெடல் வாங்கியிருக்கா என்னுடைய பேச்சு. அவளையும் ஆண்டவர் மெடல் வாங்க முடியுமா ஆண்டவர் கிருபை செய்து தந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இடம் கிடைக்கணும், சீட்டு கிடைக்கணும், அதற்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். இப்போ ஈரோட்டில் சீட்டு காலேஜ் கிடைச்சி இப்போ அங்கே போய் சேர்ந்து ஒரு 2 வாரம் ஆச்சு. ஆண்டவர் எவ்வளோ மகிமையான என் காரியத்தை நடத்தி வந்தார். என் தேவனுக்கு கோடி நன்றி. இந்த சொல்லுங்க எனக்கு தகுதி கிடையாது. எல்லாம் திருவண்ணம் அந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணோம். தூரம் ஜெபம் பண்ண அக்கா எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கு இந்த சாட்சியை 2 சாட்சி ஆண்டவர் சொல்றதுக்கு இந்த இடத்துல கொண்டு என்னை நிறுத்துறதுக்காக சோத்துறோம். ஆனாலும் எனக்கு பிறவினங்கள் சோறுகள்லாம் வரும். ஆனாலும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். ஆண்டவர் எனக்கு கூட பலத்தை கொடுத்து சோகத்தை கொடுத்து என் பிள்ளைகளை 3 ஆண்டவர் எவ்வளோ மகிமையாக ஆசீர்வதித்திருக்கிறது. தேவனுக்கு கோடி சோத்திரம். நன்றி. அல்லேலூயா. என் பேர் குமார். எனக்கு ஊர் கல்லூரி. கிட்டத்தட்ட 2009 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான். எனக்கு நான் பிறந்த 4 வருஷத்துல எங்கள் அப்பா இறந்துட்டாங்கிறதுனால எங்களை ஆதரிக்கிறது சரியான ஒரு ஆட்கள் கிடையாது. எங்கள் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் எங்களை யாரும் ஆதரிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நான் சென்னையில் வேலை பார்க்குற சூழ்நிலை. இப்போ இல்லை, 2007, 2008, 2009 அந்த 3 வருடத்துக்குள்ள என்னோட 13வது 14 வயசுல நான் தான் இருந்தேன். அந்த 3 வயசுக்குள்ளே அந்த 3 வருடத்துக்குள்ளே நிறைய போதை பழக்கத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன். அடிமையாக இருந்தேன்னு சொல்லக்கூட பழகிட்டேன். திரும்ப அதுலேருந்து விடுதலையாக முடியாத சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னா எனக்கு வயசு கம்மிங்கிறதுனால அது உடம்புல பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. உடம்புல பிடிக்க ஆரம்பிச்சோன்னே என்னால் அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்து எனக்கு சரியாக அங்கே கேட்கல. டீச்சர்ஸ் நிறையா இறந்த அதே வருஷத்துல தான் நானும் அதே ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன். அப்போது எங்கள் மாமா எனக்கு அனுப்பி விட்டாங்க, நீங்கள் எதுனா செட்டாக நீ ஊருக்கே போயிரு அப்படின்னு சொல்லி. திருமணத்தை ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக பார்த்தும் எனக்கு சரி ஆகலை.
எனக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா ஒரு பக்கமாக கொண்டு போய் பார்க்குறாங்க, முடியல. கடைசியில் அன்னை வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்காக வந்திருந்தோம் 2009 கீழே இந்த காலெலாம் கட்டுறதுக்கு முன்னாடி கீழே இதே மாதிரி கால் இருக்குது, அங்கே வச்சு ப்ரேயர் நடந்துட்டு இருக்கோம். அப்போ நான் வரும் ப்ரேயரில் அன்னை ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன ஜோம் பண்ணாங்க எனக்கு புரியல, என்ன ஜோம் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு வயிறு வலி பயங்கரமாக இருந்தது, தலை சுத்து பயங்கரமாக இருந்தது. அவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் தான் நான் ஜெபத்தில் கலந்துருந்தேன். கடைசி முடிக்கும் போது அன்னை ஒரு புதிய படம் கையில் கொடுத்து சொன்னாங்க, உனக்கு தாய் தகப்பன் சொந்தம் பந்தம் நண்பர் எல்லாமே இதுதான், இதுல தான் எல்லாமே இருக்கு, நீ இதை படிச்சதாலே ஒரு தனியாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒன்று மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. அன்னைக்கு வாங்கின அதே அந்த புதிய ஏற்பாடு இன்னைக்கு வேதாகமம் என் கையிலே தான் இருக்கு. இல்லையா, நான் ஒரு நாள் கூட நான் விட்டதே கிடையாது. நான் எங்க போனாலும் சரி எல்லாரும் சொல்லுவாங்க இதுக்கு மேல மொபைல் வைக்கிறது இல்லை ஏதாவது வைக்கிறது விடவே இல்லை. நான் என்னத்தை வச்சாலும் இதுக்கு கீழே இதுக்கு மேலே தான் வைப்பேன், இதுக்கு கீழே தான் வைப்பேன் இல்லையா, இதுக்கு மேலே நான் ஒரு நாள் வச்சுக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு அண்ணன் சொன்னதுதான் எல்லாமே, உலகமே எனக்கு பைபிள் தான். இல்லையா, கிட்டத்தட்ட நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு 10 வருடங்களா இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நான் ஓடிட்டு இருக்கேன்னா அது காரணம் இந்த வேதாகமம் தான். யாருமே என்ன ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துனாங்க, ரட்சிப்பின் வாழ்க்கையில் நடத்துனாங்க அப்படி எதுவுமே கிடையாது, இந்த வேதம் நடத்துனது. இல்லையா, இன்னைக்கு தொடர்ந்து நானும் கிட்டத்தட்ட 2009 15 வருஷத்துக்கு மேல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நான் ருசிச்சு வந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கூட நான் வருது, எனக்கு உண்மையிலே நான் சொல்றேன் வருவேன் நினைக்கவே இல்லை. சுதாகர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எனக்கு நாளைக்கு எப்படியாவது வந்துருக்கு, நான் வேலைக்கு போயிட்டு வர நேரம் நான் எப்படி தான் வரணும்னு தெரியல அப்படின்னு. எப்படி இல்லாத எப்படியாவது வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் நான் காலையில் எப்போதுமே நான் 10 மணிக்கு பாவப்பட்டு வந்துடுவேன். அன்னைக்கு 10 மணி வரை பஸ் கூட வரல. இல்லையா, அடைக்கலப்படத்தில் 10 வரை வந்துருந்தேன். அப்புறம் ரொம்ப கஷ்டம் தான், சரி நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வரும்போது 15 காலம் ஆயிடுச்சு. காலையில் நான் சாப்பிட்டு 15 காலம் ஆயிடுச்சுன்னா இன்னும் போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் சாப்பிட்டு கூட வந்துட்டேன். என் ஒய்ஃப் சொன்னா இல்லை நான் கிளம்பிட்டேன், நான் பாஸ்டிங் இருக்கேன், நீ கூட்டு போவேன்னா அவ்வளோதான் அப்படின்னா. சரி அவருடைய கட்டாயத்தினால தான் அங்கே வந்தேன். நான் நினைச்சேன் சரி சும்மா சாதாரணமாக அந்த கீழே காலில் தான் ப்ரேயர் நடக்கும். ஏன்னா நான் அது இடையில 2 பேர் கூட்டிட்டு வந்துருக்கேன் ஒழிய நான் ப்ரேயர் பண்ணுறதே இல்லை. இன்னைக்கு நான் சாட்சியோன்னு நினைக்கவும் இல்லை. அக்கா ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இங்கே பெற்ற நன்மைகள் நம்ம சொன்னா தான், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் சொன்னா தான் நம்ம உண்மையான அவனுடைய பிள்ளைங்கிறது என் மனத்தில் ஒட்டிக்கே இருந்தது. அப்போ தான் நான் என்ன சொன்னேன், அன்னைக்கு நான் சாட்சி இல்லாமல் சொன்னேன். சொல்றேன்னு சொன்னாங்க. நான் முடிவுல கூட ஐயா ப்ரே பண்ணி முடிக்கும் போது நினைச்சேன் அடுத்த மாதம் சாட்சி சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் சாட்சியில் எதுவுமே தெரியல. ஆனாலும் ஆண்டவர் சாட்சி சொல்ல வச்சு
தேவ